தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன? காதலை கொலை செய்யணும், அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சாதி. சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொன்று. அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்ண? உழவுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம்? நெசவுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? இவருக்கு என்ன சம்பந்தம்? பசிச்சு சோறு திங்கிற, உணவு திங்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உழவுக்கும் சம்பந்தம். மானத்தை மறைக்க உடுத்துற உடை உடுத்துற ஒவ்வொருத்தனுக்கும் நெசவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப நீ நெசவாளம் பிரச்சனைனா நிர்வாணமா திரி, கழட்டி போடு. உழவை முன்னும் பிரச்சனை இல்லைன்னா பட்னியாரு செத்து போ. சேர்ந்த ஒரு எஸ்எஸ்ஐ வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கும் தமிழக அரசு இழப்பீடு தான் தந்திருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட அது நாடெங்கிலும் குற்றச்செயல்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இந்த ஆட்சி தொடங்கிய பெருகி கொண்டே போகுது. சிறு குழந்தைகளை வன்புணர்வு செய்வது, பெரியவர்களை வன்புணர்வு செய்து கொலை செய்வது, 80 வயது பெரியம்மாவை அடித்து கொள்வது, காவலரையே வெட்டி கொள்றாங்கன்னா இப்போ என்ன? ஒரு காவல்துறையே அதுக்கே தனக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறது மக்களுக்கு தெரிய வரும்போது எவ்வளோ நடுக்கமாக இருக்கும். காப்பவனுக்கே காவல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இழப்பீடு ஈடுகட்டிருமா? ஒரு உயிரை ஈடுகட்டிருமா? கொடுமையா போய்கிட்டு. அது காரணம் இந்த நிறைந்த போதை தான். அப்பா மனு தகராறே குடிச்சிட்டு தான் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அது அந்த பிரச்சனை பெருசாகிடக்கூடாதுன்னு உடனே சுட்டு அதை திசை திருப்பி விட்டு, எது அப்படி சுட்டு சுட்டு கொண்டுகிட்டே போனால் அப்புறம் எப்படி? இதுதானே தொடர்ச்சியாக நடக்குது. தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த கொலையில் 3 பேரை சுட்டாங்க. எதுக்காக சுட்டாங்க? அந்த கொலைக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? எதுவுமே நமக்கு வெளியில் தெரியல, நம்ம கேட்குறதும் இல்லை. ஏன்னா வெவ்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. இதுலேருந்து அதுக்கு போயிடும், அதுலேருந்து அதுக்கு போயிடும். இப்போ இந்த கொலை, இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனைலேருந்து இன்னொரு பிரச்சனை. நாய்க்கு ரொட்டி துண்டை போட்ட மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க, மாறி மாறி. பிரச்சனை மேல் பிரச்சனை கூடிக்கிட்டே போகுது. அது ஆனாலும் நல்ல ஆட்சின்னு தானே அவங்க சொல்கிறாங்க. நல்ல ஆட்சி நடக்குது. அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் 50% அறிவிச்சிருக்காங்க. நம்ம திருப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜவுளி உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ நம்ம மோடி விரும்புகிற என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவிலேருந்து விவசாய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம நிலைப்பாடு சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜவுளி அது பாதிக்கக்கூடாது தான் நாங்கள் நெசவாளருக்காக இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சுத்தமாகவே நழுவி விட்டுருச்சு. கைத்தறி நெசவு உங்களுக்கு தெரியும். உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணிங்கிறது உங்களுக்கு தெரியும். உழவன் உயிருக்கான உணவை கொடுப்பான், இவன் மானத்தை மறைக்க உடையை கொடுப்பான். 2 பேரும் போற்றத்தக்க தெய்வங்கள். அப்படிதான் நமது முன்னோர்கள் போற்றி வந்திருக்காங்க. இது 2ஐயும் தொழிலாகவே பார்க்கக்கூடாதுங்கிறத எங்கள் அப்பா நம்மாழ்வார் வலியுறுத்து. இது ஒரு நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை. அதை தொழில் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இப்போ அது சுத்தமாகவே நெசவு நலிந்து போயிட்டு, அழிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சே போயிடுச்சு. அதுதான் உண்மை. இப்போ அது ஓரத்தில் நாங்கள் அருப்புக்கோட்டையில் இது குறித்து பேசுகிறோம். நாடெங்கிலும் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கும் சரி, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கும் கொண்டு போகணும். இப்போ ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த இந்த வரி ஏற்றத்தினால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர், ஈரோடு, கோவை எல்லா பகுதியில் இருக்குமே ஏற்றுமதி. உங்களுக்கு தெரியும், ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும். நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்தால் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் பாரு. அதனால தான் நாங்கள் இந்த தற்சார்புங்கிறத யாருமே பொருள்படுத்தணும். முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்திருப்பது பேராபத்தை கொண்டு போய் நிறுத்தி விட்டு, நம்மளுடையதை அவர் முடிவெடுக்கிறாரு.
அவர் ரஷ்யாட்டிருந்து நீ எரிபொருள் வாங்காதன்றவர், ரஷ்யாட்டிருந்து நீ எண்ணெய் வாங்காதன்னு நமக்கு உத்தரப்படுறோம். நாடு நீ எங்க நாட்டுக்கு உனக்கு என் நாடு என்ன முடிவெடுக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறார். இது பேராபத்தான போக்கு. இது எங்க போய் நிறுத்தும்னு தெரியல. எங்க போய் நிறுத்தும் இந்த முடிவு அப்படின்னு அப்போ பொறுத்திருந்தான் பார்க்கணும். இல்லைதான், இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல்லாம் இருந்திருக்கு, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்குது. புல்வாமா மாவட்டத்தில் தாக்கி அளிக்கப்பட்டதெல்லாம் இராணுவ வீரர்கள் தான். அது மாதிரி தான் இது. திருடனுக்கு என்ன தலைநகர், என்ன புறநகர், என்ன ஒன்றும் கிடையாது. திருடுவான். பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. இங்கே ஒரு நாடே கண்காணிக்கப்படணும். இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு. எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி 2 கண்கள் நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்தால் தான் ஒரு இது வரும். இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கொடுத்து தடுக்கணும். இல்லைன்னா சாதாரணமாக நிகழுது. அப்படி வாகனத்தில் போகும்போது செல்ஃபோனை பறிச்சுட்டு போகிறது, தாலியை அத்துக்கிட்டு போகிறது, சங்கிலியை பறிச்சுட்டு போகிறது, கொலை பண்ணிட்டு போகிறது. சமூகமே, நாடே ஒரு நாடாக மாறிடுச்சுங்கிறதா உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். காரணம் மனநிலையில் மாற்றம் வரணும். கல்வி அறிவை போதிக்கலை, வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை போதிக்கலை. கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு பிரச்சனை வருது. எங்கே புத்தன், மகாவீரர், காந்தி, என்னாலும் பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள்லாம் பிறந்த பூமி தான் இது. அவங்க ஏதோ போதிச்சா வச்சாங்க. ஆனால் ஒன்றும் மாறுதலை தரலை. கவின் படுகொலை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபின்னு அவங்க ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துருக்காங்க. அதே அமைப்பை ஜாதி அமைப்பை சேர்ந்தவங்க வந்து அவரும் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டாரு? அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சிருந்தீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறதுக்கு என்ன? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரென்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பாக்குறீங்க? என்னில் நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க? உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒன்றும் இல்லையே. ஒருத்தன் என்னில் தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழுது. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே, தாழ்த்தப்பட்டவன் தானே. அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு எழல? எப்படி எழல? அதான சிக்கல். இங்க என்னன்னா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க, அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான். ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. அவனுக்கு நீங்கள் அடிமை, நான் அடிமை, நம்ம 2 பேருமே அடிமை. ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது. இந்த பெரிய நிலச்சுவாந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, எனக்கு கீழே வருது, நீயே அடிமை, உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்தான். அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னா அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே இவன்ட்டு போய் ஏன்டா நீ கைகிட்டு நிற்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் நீயே உழுது பழச்சிப்பாயின்னு தான் கொடுத்துருக்கான். அப்போ அதை சொல்றாரு. அப்போ அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது. இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. அந்த மனநிலை தான் இது வர தொடரும். இதை போக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறார். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்தவர் பொருளை அகவரிப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான். சமூகம் எதெல்லாம் கேடானது, சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான்.
குடிச்சிட்டு வேட்டி கலந்து வந்து தெருவில் கிடப்பான், போகிற வர பொண்ணுகளை தாலி எடுத்துட்டு ஓடுவான், ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்கிறவனெல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா ஏற்கிறியான்னு கேட்குறேன். நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை எப்படி எடுத்துக்கிறீங்க? மதில்ல நீங்கள் எல்லாம் சொல்கிற இந்த நிலத்திலேயே அதிகம் படித்தவன் அவன் தான், பெரிய அறிஞனா அவன் தான். அவன் தாழ்த்தப்பட்டவனை தாழ்ந்த குலத்தில் குடியில் தாழ்ந்த சாதியில் பிறந்துட்டாங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லிடுவிய. அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில் பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தே நீ உயர்ந்தவன? சொல்லுங்க. மண்ணெளி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருக்குன்னா உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி வைக்கிற நீ பெரிய ஜாதி. அப்ப பெரிய ஜாதிய நீ எதுல அவன் சிறந்தவன் எதுல சொல்லுவ? அவனுடைய செயல்பாடுகளை பாரு. அவன் ஏன் நீ அவன் சாதியை தோண்டிக்கிட்டு இருக்கா? அவன் என்ன செய்யறான்னு பாரு. அதுல அவன் சிறப்பா இருக்கணும். அதுல தான்டா உயர்வு தாழ்வே பார்க்கணுங்கிறது. அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்க பாருங்க. இதே கவின் படிச்சிருக்கா, வேலைக்கு போறா, அதை தானே நீங்க பார்க்கணும். மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வரவன் அவன் உயர்ந்த சாதி. அந்த காதலை கொலை செய்யணும், அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சாதி. எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க? அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இருக்கு. இது எவ்வளவு பேருடைய வாழ்க்கை சான்று இருக்குது. ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா. உலகம் பூரா தாயா அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவு நேயிச்சார். யாது மூரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது? எங்கே போகுது? சாதிச்சது என்ன? சாதிச்சது என்ன? சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொல்லு. அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்றது பாருங்க. இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே, சாதிய திமிர் தானே. அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகும். தமிழகத்துல மேய்ச்சல் நிலங்கள் அதை அனுமதி பெறாமலே அரசு கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் மாடுபிடி அரங்கம் கட்டியிருக்காங்க. இப்பதான் அதோட அனுமதிக்கே உயர்நீதிமன்றம் கேட்கிறாங்க. ஆனா கட்டி முடிக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அது 14 இடங்கள் நீதிமன்ற வழக்கு போயிருக்கு. அதை பத்தி என்ன? நான் என்ன நினைக்கிறது, இடிக்கணும், தகர்க்கணும் தான் நினைப்பேன். இது நீங்க ஒரு 14 இடம் சொல்றீங்க. நாடெங்கிலும் மேய்ச்சல் நிலங்கள், மேய்ச்சல் புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்குன்னு இருக்குது. அதுல எதுவுமே இல்லையே. இருக்கு, கடைசியா இருந்தது மலையடிவாரம். அதுலேயும் எங்களை மேய விடாம தடுத்தா அப்ப நாங்க என்ன பண்றது? ஆடு மாடுகளை அப்படியே வித்துட்டு மறுபடியும் வேளாண்மை நலிஞ்சது போல, நெசவு ஒழிஞ்சது போல, கால்நடை வளர்த்துன்னு ஒழிஞ்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? விஷம் குடிச்சு சாகுறதை தவிர வேற என்ன இருக்கும்? தொடர்ந்து எல்லாரும் நாங்கள் விஷம் குடிச்சா விஷத்தின் விலையும் ஏற்றி விட்டு போயிடுவீங்க. அதான் நடக்குது. கொஞ்ச நாள் தான் சரி பண்ணுவோம். இப்போ என்ன பண்றது? கதறி பதறி துடிச்சு போராடுற நிலைமையில இருக்கோம். சரி பண்ணணும். அந்த வழி தான் தொடர்ந்து ஓட சொல்லு. இது ரொம்ப உயிர் பிரச்சனை. உழவும் நெசவும் அது நலிந்து போவது, அது அழிந்து போவதை எந்த குடிமகனும் பார்க்க முடியாது. உழவுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம்? நெசவுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? பசிச்சு சோறு திங்கிற, உணவு திங்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உழவுக்கும் சம்பந்தம் இருக்கு. மானத்தை மறைக்க உடை உடுத்துற ஒவ்வொருத்தனுக்கும் நெசவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப நீ நெசவாளம் பிரச்சனைனா நிர்வாணமா திரி, கழட்டி போடு. உழவை முன்னும் பிரச்சனை இல்லைன்னா பட்னியாரு, செத்துப்போ. நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானதுங்கிறார் எங்க தலைவர். எப்படி அம்மனம்மா திருவியில
அப்ப ஆடை எவ்வளவு முக்கியமானது, உடை எவ்வளவு முக்கியமானது, அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். தொழில் முடிஞ்சிருச்சு, அதை மீட்க காக்க போராடுறதுக்கு தமிழ் குடிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். அதுதான் செய்யணும். இங்கே நாங்கள் ஏதோ ஓரத்துலேருந்து கத்துறோம். இங்கே தமிழன்னு ஒருத்தன் இருந்திருந்தா தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காருல, ஒரு நடிகர் நடித்து கொண்டு வந்திருக்காருல, கிங்டம்னு ஒரு படம். அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க. திரையரங்கெல்லாம் யாரு? எப்படி இருக்கு? உனக்கு கதை இல்லையா? கதை இல்லையா எடுக்கிறதுக்கு? வரலாற்றை எப்படி நீ தவறா நீ எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுவ? அது என் நிலத்திலேயே கேட்க நாதி இல்லைன்னு தானே. இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழிவழி மக்களை, ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ பீகார்லேயோ வாழ்கிற மக்களை நான் ஒரு படம் இழிவா எடுத்து நீ வெளியிட விடுவியா? திரையிட விட்டுருப்பீங்களா? இல்லை முதலாளி வாங்குவாங்களா? முதல்ல எப்படி இது? யாருமே இங்க தமிழர் இல்லையா? சொல்லுங்க, தமிழரே இல்லையா? யாருமே இல்லையா? தமிழர்கள் திரையரங்கில் தான் ஓடுது. இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? எப்படி அவமானப்படுத்தி கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த தமிழர்கள் நாங்கள்லாம் இலங்கையில தங்கம் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா? போதைப் பொருள் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா? சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல. அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல. இல்லை, எதுக்கு தொடர? எதுக்கு தொடர? மலையம் எங்க இருக்கு? யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்கே. மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டின் ஒரு வழியால போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனவங்க. அவன் தங்கம் கடத்துறான்ற. அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு. கேட்க நாதி கிடையாது. எதையும் செய்யலாம். தமிழனை கேவலப்படுத்தி, தமிழனை அசிங்கப்படுத்தி, தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம். அப்படிதான் 60 வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியனத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது. எங்கள் அடையாளங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது. அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல. அதனால எதையும் செய்யலாம் தமிழன். ஏன்னா அவனுக்கு இன உணர்வு, மான உணர்வு ஒன்றும் கிடையாது. அவன் மானம் கட்டவன். அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டுக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான் சிங்களம். அப்ப நீ வாய் திறக்கல. நீ 850 மீனை இந்த நாட்டின் குடிமகனை கடலுக்குள்ள சுட்டு கொண்டிருக்கான் சிங்கள மீனவனை. நேத்து 14 பேரை கைது பண்ணி கொண்டிருக்கான். அதை பேச துப்புள்ள உனக்கு. ஒருத்தனுக்கு துணிவில்ல. வரலாற்றை திருச்சி என் நிலத்துல, என் திரையரங்கு, என் மண்ணில் நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிட்டு இருந்துக்கிட்ட. இந்த 2 நாள் எடுக்கல என்ன நடக்கும் பாரு. ஒரு தேட்டர்ல படம் ஓடாது, எந்த படமும் ஓடாது. சேட்டை தானே இதெல்லாம். அறிக்கை கொடுக்குறேன், நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறேன், எடுத்துருங்கன்ட்டு. அப்படியாடா என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது, என் இனத்தின் மானத்தை வித்து. அப்படி என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலஹாசன் சொன்னதே சைக்கல. கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க. வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு. என் வரலாற்றை திருச்சி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ வேடிக்கைப்பட்டிருக்கிறீங்க. இந்த அரசு ஒன்றும் கண்டுக்கல. சொல்றாங்க, சரி எடுத்துருங்க, அவ்வளவுதானே. உங்க கட்டுப்பாட்டில் தான் திரைத்துறையே இருக்குது. உங்க கட்டுப்பாட்டுங்களை தான் இத்தனை 1000 திரையரங்குகள் இயங்குது. அப்போ எங்களுக்கு தான் மான ரோசம், எங்களுக்கு தான் இனப்பற்று, தன்மானம். உங்களுக்கு கிடையாது. அப்போ ஏதாவது உண்மை இருக்கா பாரு. நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழன் அடிமைப்படுத்தினான், கொத்தடிமை வச்சிருந்தான். அவனுக்கு போய் முருகன்னு பேர் வைப்பேன். நான் அப்படி வேற பேர் வச்சா? இதே ஆந்திராக்குள்ள செம்மரக்கட்டைய வெட்ட வந்துட்டேன்ட்டு நீ சுட்டு போட்டிருந்தா 20 பேரை. இதே ஐயா சந்திரபாபு நாயுடு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில சுட்டு போட்டீங்க. மரக்கட்டையை நான் வெட்ட வந்ததுக்கு. மரக்கட்டையை வெட்ட வந்தனான்னு உனக்கு தெரியுமா? சான்று இருக்கா? வெட்டும்போது பிடிச்சா? வெட்டும்போது சுட்டியா? என்னை அடிச்சு சித்திரது பண்ணி அதை காணொலியா எடுத்து போட்டா, பெரிய பெரிய தடிகளை சுட்டு போட்டேன். ஒரு மரக்கட்டை அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் உயிருக்கு இல்லை, ஒரு தமிழன் உயிருக்கு, மானத்தமிழன் உயிருக்கு இல்லை. ஒரு பயம் அந்த நிலத்துல கேட்கல. ஆனா எத்தனை பேர் இங்க இருந்து சட்டமன்றம், பாராளுமன்றம், அமைச்சர், வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொழுக்கிற நீ ஒரு மரக்கட்டையை வெட்டிட்டான்னு வெட்டி போட்ட நீ. அப்படின்னா என்ன காட்ட வர நீ? வெட்ட வந்த கூலிடா என் ஆத்தால் அப்படின்னு அண்ணனும் தம்பியும். வெட்டி ஏத்துற முதலாளி வாடுதானே.
ஏன் நீ அவனை கைது பண்ணல? ஏன் கைது பண்ணல? நான் வெட்ட வந்த கூலியை சுட்டு போட்டு வீரனா காட்டினியே. இந்த புஷ்பா 1, 2 படம் வந்து இந்த செம்மரை கட்டி வெட்டி ஏத்துறவனே கதாநாயகனா நடிச்சு படம் ஓடிச்சு. அப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? அந்த முதலாளி நீ வழக்கு போட்டு கைது பண்ண உனக்கு துணிவு இருந்ததா? கூலின்னு என்னை வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில என்ன காட்டுற? தமிழன் திருடன்னு காட்ட நினைக்கிறேன். அதானே பொருள், அதானங்க அர்த்தம். தமிழங்க கட்ட திருடுறவங்க அப்படிதானே காட்டுற. இப்ப நீ படத்தை எடுத்து எங்களுக்குள்ள நாங்க கொடுமைப்படுத்துறோம், நாங்க கஞ்சா கடத்துறோம், தங்கம் கடத்துறோம். டேய், உங்களுக்கெல்லாம் கொழுப்பு தானே. இதா இருந்துக்கணும். இந்த தேர்தல்கள் மயிரை வச்சு தூக்கி போட்டு போயிடுவேன். பார்த்துக்க, சேட்டை பண்ணிட்டு அலையாத நீ. ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க. இங்க எல்லா பயிலும் பிடியில நன்னையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம். வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்துறான், தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுருவேன். பார்த்துக்க, சும்மா தேவையில்லாத சேட்டை, தேவையில்லாதது. வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் இப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்கள் என்ன இப்படி ஏதாவது ஒரு இனக்கூட்டம் இருக்குதா? இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்க ஒரு இந்திக்காரரை தாக்கி எடுத்துட்டு படம் எடுத்துட்டு பாருங்க. எல்லாம் நக்கல் அடிச்சு அதிகாரம் எங்ககிட்ட எல்லாம் வெப் சீரியல்ல எடுக்கிறான். அவன் ஒரு படத்தை எடுக்கிறான். என்ன ஃபேமிலி ஒன்று ஒரு படத்தை எடுக்கிறான். ஃபேமிலி மேன் ஒரு படத்தை எடுக்கிறான். ஜாட்டுன்னு ஒரு படத்தை எடுக்கிறோம். வெப் சீரியல் எத்தனைக்கு சண்டை போடுறது? எங்களை சீண்டி சீண்டி பார்க்குற. ஏன்னா இருக்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம். அவன் என்னை பற்றி எங்கே கவலைப்படும்? வங்க மொழியை பேசினா கோவப்படுவாப்புல முதலமைச்சர். எங்களை பேசினா அவருக்கு ஏன் கோவப்பட போறாரு? எங்களுக்கு மான ரோசெல்லாம் தான் 60-70 வருஷமா போயிருச்சே. தமிழை சனியன் என்றும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழர்கள் முட்டாள்களின் மொழி என்றும் பேசிய ஒருத்தரை தமிழரின் தலைவர்னு ஒருத்தன் சொல்லும்போது தலையாட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த கூட்டம் அன்னைக்கு தொடங்குச்சு. இந்த இழிவு அன்னைக்கு தொடங்குச்சு. எங்க வந்து நிக்குது? எங்களுக்கு 5 முறை ஆண்டவர் ஐயா கருணாநிதி, அவர் தான் எங்களுக்கு ஆண்டவருங்கிறதும் அதானே. அதுல வந்து நிக்குது. எப்படி நிக்குது பாருங்க, கால கொடுமை இது. நான் என்ன பேசிட்டுருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு வேற ஏதாவது கேள்வி? சாராய வியாபாரத்திலையா? இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி எதுல 14,000 பேர் வேலை இல்லாம எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான அவனா? அது வளர்ச்சியா? துப்புரவு தொழிலாளி 10 நாளா போராட்டி இருக்கானே, பணி ஊதியத்தை விடு நிரந்தரம் பண்ணுன்னு, அதுல வளருதா? எதுல வளருது சொல்லுங்க? நெசவாளி உட்கார்ந்துருக்கானே தொழில் போச்சுன்ட்டு, விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லைன்னு விவசாயி போராட்டி இருக்கானே, சொல்லுங்க. ஒரு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கு இல்லாம தெருவில் போட்டு இல்லாம மழையில நனைஞ்சு முளைச்சு போயிருக்குதா? அதுலையா? வளர்ந்த நாட்டில் எதுக்கு எங்க ஆத்தாளுக்கு 1000? எதுக்கு 1000? எதுக்குங்க 1000 ரூபா கொடுக்குறேன்? இந்த டெவலப் ஆயிட்டு இல்ல, பொருளாதாரத்துல மேம்பட்ட. எதுல மேம்பட்டுருக்க? இந்த பொருளாதார வளர்ச்சியின் அளவுகோல் எதுல அளவிட்ட? இதை எதை வச்சு வளர்ந்ததுன்னு சொல்லு. மக்களின் வாழ்க்கை தர உயர்வா, வாங்கும் திறன் உயர்வா, எதுல அளவிட்டீங்க? எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்திட்டு எல்லாம் தற்கொலை நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உலக பொருளாதாரத்தை படிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க. நீ எதையா பேசிட்டுக்க பொருளாதார வளர்ச்சின்னு. எதுல வளர்ச்சின்னு கேட்டா பதில் இருக்கா? இதான் வளர்ந்துட்டேன். அப்புறம் பள்ளிக்கூடம் போகும்போது புதுமை பெண்ணுக்கு ஒரு 1000, படிக்க போறதுக்கு தமிழ் மனுக்கு ஒரு 1000. இதான் வளர்ந்துருச்சே நாடு. எதுல வளர்ந்துருச்சு? வளர்ந்த நாட்டில் தான் 3500 வேலைக்கு வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் வேலை எழுதுறான். வேலைக்கு எழுத நிற்கிறானா? வேலை இல்லாமல் தெளிவு எழுதுறானா? எதுல வளருதுங்க? 100 ரூபா கொடுத்தீங்க ஓட்டுக்கு, அப்புறம் 200 ரூபா கொடுத்தீங்க, இப்போ 500 கொடுத்தீங்க, இப்போ 1000 கொடுக்க போறீங்க. இதானே டெவலப்பு? எதுல டெவலப் ஆகுது? சும்மா எதையாவது போங்க இங்க போயிட்டு பொருளாதார வளர்ச்சின்னு போயிட்டு என்ன வளர்ச்சி? எதுல வளர்ச்சி?
வளர்ந்து விட்ட நாட்டில் எதுக்கு மின் கட்டணம் இவ்வளோ உயர்ந்துச்சு? எதுக்கு பால் விலை நூல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு? சொத்து வரி எதுக்கு உயர்ந்துச்சு? நீ தான் பொருளாதாரத்தை மேம்படுத்தியப்பா, கொஞ்சம் குறையப்பா, கொஞ்சம் குறைச்சி விடு. என்ன என்ன நீங்க இதெல்லாமா இன்னும் நம்பிக்கிட்டு சொல்லுங்க? ஊடகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்களே இப்படி கேள்வியை எழுப்புனீங்கன்னா சிரிச்சுட்டு போங்க. வளர்ந்துருன்னு சொன்னா வளர்ந்துட்டு போங்க. எந்த பக்கம் வளருதுன்னு கேளுங்க. இப்படியாங்க பக்கவாட்டிலே நேரம் வளருதாங்க. இதையா போயிட்டு இதா பண்ணுங்க. இப்போவே ஐயா ட்ரம்ப் அவங்க பெரிய பச்சத்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் என்னங்க நீங்க பாட்டுனாங்க இப்பதான் வளருதுன்றா, நீங்க பாட்டுக்கு 50 விழுக்காடு வரியை போட்டு 7 விதமா மாட்டுக்கறியை சமைச்சு வச்சு சோறு போட்டதுக்கு விசுவாசம் கட்டுறாப்ல. 7 விதமா. நாங்க பீஃப் சாப்பிட்டா கொண்டுருவான், நாங்க மாட்டுக்கறி தின்னா கொண்டே வருவான். ஆனா அவர் எஜமானுக்கு 7 விதமா வறுத்து அவர் இப்ப காட்டுறாப்ல. என்னவோ ஒண்ணு நடக்குது. இதை சரி செய்யாம போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? சரி பண்ணுவோம். எத்தனை முனையா அதெல்லாம் கிடையாது. நாங்க ஒரே முனை, கூறு முனை. எங்க மூதாதை முருகன் கையில் இருக்க வேல் தான். வேல் வெற்றி வேல்னு பாயிருதான். ஒரே குறி நெஞ்சுக்குத்தான். என்னன்னா நெஞ்சுக்குத்தான். தொடர்ந்து நான்கு தேர்தலில் போட்டிட்டு வருது. இந்த முறை சட்டமன்றத்தில் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் போயிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி அவங்க போகணும், ஒரு தடவை போட்டு விடுங்கன்னு சொல்லுங்க. ஓட்டே எனக்கு போடாம நீங்க போயிடுவீங்களா, நீங்க வந்துருவீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. போடுங்க, போயிடுவோம்.